சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ்கேயும் பார்த்தேன். கார்த்தி ஹாய் வெல்கம். ராஜா அவர்களே வெல்கம். சிவகார்த்தியன் அண்ட் டி இமான் இவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டிங்களா? சிவா அங்கே, டி இமான் இங்கே. இப்போ விஷயம் தெரியாதவங்களுக்கு மேட்டரை சொல்கிறேன். சிவகார்த்தியனோட அட்ராசிட்டிஸை பார்க்க முடியாமல் டி இமான் பாதிலே எந்திரிச்சு போயிட்டார். ஸோ டி இமான் அண்ட் சிவகார்த்தியன் இவங்க 2 பேத்துக்குமே பெரிய சண்டை. ஸோ இந்த சண்டையை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ அது என்னன்னா, சிவகார்த்தியன் வந்து டி இமானுக்கு பர்சனலாக துரோகம் பண்ணிட்டார். சிவகார்த்தியனை என் லைஃப் லாங் நான் மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு 2023. அந்த பர்சனலான விஷயம் என்னன்னா, டி இமான் அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டைவர்ஸ். இந்த டைவர்ஸ்க்கு முக்கிய புள்ளியா சிவகார்த்தியன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சு. அதை டி இமானும் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சிவகார்த்தியன் இதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷனே கொடுக்கல. பட் டி இமானோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சிவகார்த்தியனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்தியன் தான் எங்கள் 2 பேத்துக்குமே சண்டை வர்றப்ப நிறையா சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சிவகார்த்தியன் நல்ல மனுஷன் தான், எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஸோ அதனால் சிவகார்த்தியன் நல்ல மனுஷன் சொல்லிட்டு அவங்களோட இன்டர்வியூவில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் டி இமான் இன்னமும் சிவகார்த்தியன் மேலே தான் தப்பு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் மீட் பண்ணுறாங்க. சிவகார்த்தியன் அந்த கார்னரில், டி இமான் இந்த கார்னரில். 2 பேத்துக்குமே ஒரு டிஃபிகல்ட்டான மொமெண்ட்டாக இருந்திருக்கும். அதுலேயும் முக்கியமாக டி இமானுக்கு தான். நடுவில் ஒரு அக்கா வேற வந்து சிவகார்த்தியனோட காதில், ஏன் சிவா இங்கே சைடில் உட்காந்துருக்கீங்க, நடுவில் ஜெயம் ரவி பக்கத்தில் வந்து உட்காருங்கன்னு சொல்ல, சிவகார்த்தியன் அதுக்கு பதிலுக்கு வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன், அங்கே டி இமான் இருக்காரு, எனக்கு இதான் சேஃப்டின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாப்ல. இது பத்தாதுக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கேம் வேற. எஸ்ஜே சூர்யாட்ட சிவகார்த்தியனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்ல வேலை எஸ்ஜே சூர்யா உண்மையை சொல்லலை. இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க. இவர் பார்த்தோன்னே நமக்கு வருது, இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஈமான் வேற இருக்காரு, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எஸ்கேவோட மைண்ட் வாய்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லாம விட்டாரு. அடுத்து டேரக்டாக எஸ்கேட்டே இப்போ இந்த கேமை விளாட்றாங்க. யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதானே சிவகார்த்தியன் பயங்கர தெளிவாச்சு. அவருக்கு தெரியாத விஷயமா யார் யார் மைண்ட் வாய்ஸில் என்னென்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. முக்கியமாக இமானோட மைண்ட் வாய்ஸ் அவருக்கு தெரியாமையா இருக்கும். அந்த கேமராவில் எங்கே இமானோட ஃபேஸை காட்டி மைண்ட் வாய்ஸ் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே பக்குன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நல்ல வேலை கேமராமேன் இமானோட ஃபேஸை காட்டல. இந்த டைம்லலாம் இமான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே தான் இருக்காரு, அங்கேருந்து போல. இதுக்கப்புறம் எஸ்கே டேரெக்டாக ஸ்டேஜில் போய் பேசுகிறாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இமான் காண்டாகி எந்திரிச்சு போயிட்டார். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார். அவங்களும் சினிமாவில் இருக்காங்களா சார்? அதனால தான் சார் 45 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. கிரேட் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே சந்திச்சது. கஷ்டம் தானே, எப்படி இருக்க முடியும்? எந்த மனுஷனை நான் இனிமேல் லைஃப் லாங்கில் ஒர்க்கே பண்ண மாட்டேன், அவர் கூட மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ, இப்போ அவரே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நின்று பெருமையாக பேசி அவங்க கைத்தட்டெல்லாம் கேட்டு அந்த மனுஷனால் எப்படி உட்காந்துருக்க முடியும்? பாதிலே எந்திரிச்சு போயிட்டார். சிவகார்த்தியன் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமும் டி இமான் தான். அவரோட சாங்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறையா பேசுச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், மனங்கொத்தி பறவையாக இருக்கட்டும், ரஜினி முருகனாக இருக்கட்டும், எல்லாமே பிளாக் பஸ்டர் சாங்ஸ் தான். படத்தோட சாங்ஸ் தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ இமான் அண்ட் எஸ்கேவோட மூவி சாங்ஸ்லாம் அந்த டைமில் செம பீக்காக இருந்துச்சு. ஸோ எஸ்கேவோட வளர்ச்சிக்கே ஒரு காரணம் இமானும் தான். பட் அப்படி இருக்கிறப்ப இப்போ இமானுக்கே துரோகம் பண்ணி இமான் மாடியே எல்லா பேருமே பாராட்டி எஸ்கே அவ்வளோ ஹைட்டுக்கு ரீச் ஆகிறப்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ எஸ்கே இப்போ அவ்வளோ டாப்புக்கு வந்துட்டார். அதுக்கு முக்கிய காரணம் இமானும் தான். பட் இமானோட நிலமை பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, நிறையா டிப்ரெஷன் ஆகி அடி வாங்கியிருக்காரு. பர்சனலாக அஃபர்ட் ஆனது காரணம் சிவகார்த்தியன் தான் சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூவில் கிளியராக ஓப்பனாக சொல்லிட்டாரு. சிவகார்த்தியனோடையும் சரி, அவரோட ஃபேமிலி கூட நான் அவ்வளோ பழகியிருக்கேன். பட் சிவகார்த்தியன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. அதனால நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன், இனிமேல் ஒர்க்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனையோடு சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் இன்னும் அவர் மறந்துருக்க மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதிலே கிளம்பி போயிட்டார். ஸோ 2 பேருமே இன்றைக்கி மீட் பண்ணதுக்கப்புறம் இமானால் ஹேண்டில் பண்ண முடியல, அவர் பாதிலே போயிட்டார். பட் எஸ்கே நல்லா கிளியராக தெளிவாக கூலாக ஹேண்டில் பண்ணிட்டாரு சிரிச்சு. அவருக்கு அதெல்லாம் கை வந்த கலை தான் எஸ்கேக்கு. எது நடந்தாலும் நாம. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம். இதை தான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன், அதை கன்வே பண்ணிட்டேன். எஸ்கே அண்ட் டி இமான் பல வருஷங்கள் கழித்து மீட் பண்ணியிருக்காங்க. டி இமான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரான்னு தெரில இந்த ஃபங்க்ஷனுக்கு எஸ்கே வருவாரா அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறம் செம அப்செட் ஆகிருப்பார். பட் அதெல்லாம் காட்டிக்காமல் சிரிச்சுட்டே உட்காந்துருந்தார். பட் ஒரு அளவுக்கு மேலே அவரால் பொறுக்க முடியல, அவர் எந்திரிச்சு போயிட்டார். அதை நான் இப்போ கன்வே பண்ணிட்டேன். உங்களோட ஒப்பீனியன், சிவகார்த்தியன் பண்ணது கரெக்டாக இல்லை யார் கரெக்டு, யார் மேலே தப்பு இருக்குது, சிவகார்த்தியன் அப்படி பர்சனலாக எதுவும் துரோகம் பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். எது நடந்தாலும் நாம